எங்கள் எடப்பாடியார் விஜயை மட்டும் அழைக்கலை, திமுகவுக்கு எதிராக மனநிலை யாரோ, தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு யாரெல்லாம் வந்து தயாராக இருக்கீங்களோ அவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. யார் தீய சக்தி? அதனால் அது அதிமுக வேணான்னு சொல்லலாம். வந்து அதிமுக தான் ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடிகளை காட்ட, இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் எந்த காலத்துல அதிமுக செய்யாது. நிர்மல்குமார் சொன்னதை கருத்தா எடுத்துக்கிறாதீங்க. அவர் பஞ்சம் முளைக்க தஞ்சம் புகுந்தவர். அவர் பல கட்சிக்கு போன பலசாலி. மீண்டும் களத்து கொண்டுதான் ஆதாயத்துக்கு மட்டும் தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட். இப்ப நான் என்ன மானங்கெட்ட பசங்கம்மா, மானங்கெட்டு போய் நேத்திக்கு தான் வந்தாலும் கூட்டணியும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு பரசாட்டிட்டு போயிட்டாரு. அத்தனை பிரஸையும் கூப்பிட்டு தப்பு செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். ஆனா நாங்க தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு நம்பிக்கை 100க்கு 100 இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இடி சொல்றது எல்லாம் இடியட்டுத்தனம், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஊழலே பண்ணல. நாங்க ஊழலுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களிடம் டைரக்டாவே கூட்டணிக்கு அழைத்ததா சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நிஜமாவே அழைச்சார் அவரு? இல்லை, இப்போ இது ஒரு தவறான தகவலாக தெரியுது. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கள் எடப்பாடியார் விஜயை மட்டும் அழைக்கலை, திமுகவுக்கு எதிராக மனநிலை யாரோ, தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு யாரெல்லாம் வந்து தயாராக இருக்கீங்களோ அவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. யார் தீய சக்தி? அதனால எடப்பாடி தான் தீய சக்தி. இது விஜய் மட்டும் நான் கூப்பிடல, ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் திமுக ஆட்சியே, இந்த ஆட்சி மக்களுக்கு ஆகாத ஆட்சி, மக்களுக்கு அடங்காத ஆட்சி, மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளதாச்சு, மக்களுடைய உணர்வுகளை புரிந்துள்ள ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிற திமுகவை அகற்றணும், அந்த குறிக்கோளில் யார் இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அதில் விஜயும் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எதுவும் கூப்பிடல. அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட 1972 ஆரம்பித்த கட்சி. ஒரு மிகப்பெரிய நாங்கள் வந்து பொன்விழா கண்டோம். அப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நாங்கள் கூட்டணியில் வர்றவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறது தயாராக இருக்கோம். ஒருவேளை வரலாட்டாலும் அதுக்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. நாங்கள் இவர் தான் வரணும், இவர் தான் வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து எல்லையும் நிர்ணயிக்கல. ஆனால் இந்த கூட்டத்தில் கொடியெல்லாம் தாவைக்க கொடியெல்லாம் வரும்போது அதை வந்து ஆதரிச்சு தானே எடப்பாடி அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அதாவதுங்க, ஒரு இயக்கம், அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு, அவர் தன்னெழுச்சியாக வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய தொண்டர்களும் தன்னெழுச்சி அதிமுக பொதுக்கூட்டில் கொண்டாந்து வந்து அந்த கட்சி கொடியை காமிக்கிறாங்க. அது அதிமுக வேணான்னு சொல்லலாம். வந்து அதிமுக தான் ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடிகளை காட்ட, இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் எந்த காலத்தில் அதிமுக செய்யாது. நாங்கள் எப்போவுமே தோல்வியை கண்டு நாங்கள் வந்து தோழ மாட்டோம், வெற்றியை கொண்டு ஆட்டம் போட மாட்டோம். அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். நாங்கள் இந்த மாதிரி கிளைகள்லாம் நம்பி இல்லை. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சித்தலைவர் அம்மா இருக்கட்டும், அவர் வழிவந்த எடப்பாடியாக இருக்கட்டும், நாங்கள் மக்களை மட்டும்தான் நம்புவோம். நாங்கள் தயாராக இருக்கோம், களத்தை ரெடி பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள 68,000 பூத்தையும் தயார் பண்ணிட்டோம். அத்தனை பூத்துலேயும் நாங்கள் பொறுப்பாளர் போட்டோம். PLA 2 நாங்கள் தேர்தலில் சந்திரிக்கு ரெடி ஆகிட்டோம். திமுக என்ற அரசை, திமுக என்ற விடிய அரசை வீழ்த்துவதற்கு தயாராகிட்டோம். எங்கள் வண்டியில் ஏறிக்கிறவங்களாம் ஜெயிப்பாங்க, எங்கள் வண்டியில் ஏறவங்களாம் அதுக்கான பலன் அவங்க அனுப்பி போகிறாங்க. அதனால ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அழைக்கலன்னு சொல்லுவாங்க சார். இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கல, நாங்கள் பொதுவாக தான் எல்லாரையும் கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா, வாய் இருக்க மகராசி வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு வாய் இருக்குது, அதனால வாழ்ந்துருவாங்க. ஆனால் இதே வந்து நேற்றைய தினம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசினார் இல்லையா, அவர் நிர்மல் பேசுனாங்க இல்லையா. அதில் என்ன பேசுகிறாரு, நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, நாங்கள் போகல. நிர்மல்குமார் சொன்னதை கருத்தா எடுத்துக்கிறாதீங்க.
அவர் பஞ்சம் முளைக்க தஞ்சம் புகுந்தவர். அவர் பல கட்சிக்கு போன பலசாலி. அவர்கிட்ட வந்து தன்னுடைய பண பலத்தை வச்சுக்கிட்டு பல கட்சிக்கு ரவுண்ட் அடிக்கிற பலசாலி. அதனால் பஞ்சம் முளைக்க தஞ்சம் புகுந்த வந்து நிர்மல்குமாரையெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு வர்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் உட்காந்து டிபேட் பண்ணாதீங்க. விஜய் சொன்னாரா, புஷியானந்த் சொன்னாரா, இருங்க சார், அப்பா சொன்னாரா, விஜய் நாங்க கருத்தா எடுத்துக்கலாம். விஜய் அவர்களே வந்து என்னோட அறிவிப்பு இல்லாம நீங்க எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடக்கூடாது. கரெக்ட், கம் டு பாயிண்ட். இப்போ வந்து இவர் ஓகே சொல்லி தான் அறிக்கையே வெளியிட்டாங்க. இந்த பாருங்க, பஞ்சம் முளைக்க தஞ்சம் புகுங்க தற்குறி. அவர் இருங்க சார், கட்சி இருக்கா? ஆமா ஆமா, உங்க கட்சி நீங்க வச்சு இங்க டிபேட் பண்ணா அந்த டிபேட்டுக்கு அழகெல்லாம் போயிடும். பரவாயில்ல. நார்மலான ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து அவர் அப்படி சொல்ல முடியல. அவர் கட்சியினுடைய செயலாளர், துணை பொதுச் செயலாளர், சாதாரண பொறுப்புல இல்ல. ஒரு கட்சியில 6 மாசம் கூட இல்லாம இருக்கிறது மோசமான. என்ன 6 மாசமா இருந்தாரு உங்க கட்சியில? கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்துக்கு மேல பயணிச்சாரு. அதுக்கு முன்னாடி இருங்க சார், இருங்க. உங்க கட்சியில ஐடி விங்க அவர் தான் இன்சார்ஜா இருந்தாரு. என்னமோ யார் சொன்னா இருந்தாரு, போயிட்டாரு. அதெல்லாம் இல்ல, ஐடி விங்க அவர் தான் பொறுப்பாளர். அவருடைய பொறுப்புல இருந்து மாத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் போனாரு. சும்மா இந்த பாருங்க, பொய்யெல்லாம் பேசாதீங்க. வழக்கு இது கோர்ட் இல்லங்க, இது டிபேட். கோர்ட்ல பேசுற மாதிரி பொய் பேசிட்டு இருக்கீங்க. 30 ரூபாய் இருப்பாங்க. எங்க கட்சியில இருந்தாரு அந்த நிர்மல். ஆமா, அவர் போயிட்டாருன்னா விடுங்க. அவர் என்னமோ தாவேக்காவுடைய மிகப்பெரிய தலைவர் மாதிரி நீங்க அதெல்லாம் ஏயோ பியோ. அவர் சாதாரண, நான் பேசும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் இங்க பாருமா, அவரு வந்து இவர் நினைக்கிற மாதிரி உங்க கட்சியில அவர் வந்து ஐடி விங்கினுடைய செயலாளரே அவர் தான்மா. ஐடி இருந்தாரு, சரியா? அதுக்கப்புறம் அவரை வந்து மாத்திட்டு வேற ஆளை போட்டாங்க. அவர் அங்க இருந்து மறுபடியும் தாவேக்கா போனாரு. தாவேக்கால சின்ன சின்ன பொறுப்புகள் தான் கொடுத்தாங்க. இப்ப வந்து அவரை துணை பொதுச் செயலாளர், பிரஸ் அவர் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாங்க. பிரஸ் பாக்குறதே அவர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி அவங்க வந்து எப்படி இவங்க வந்து இன்றைக்கு வந்து ஜெயக்குமாருக்கு வந்து பிரஸ் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி தாவேக்கால அவரை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, தலைமை சொல்லாம அவரு பேச மாட்டார். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ற அத்தாரிட்டி தலைவருக்கு தான் இருக்கு. தலைவர் நேற்று நடந்த அந்த அவங்களுடைய செயற்குழு கூட்டத்துல முடிவு பண்ணி அந்த முடிவினுடைய அறிக்கையை தான் அவர் வாசிக்கிறார். புரியுதா? அதை விட்டுட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுறதெல்லாம் வந்து இது விளையாட்டுத்தனம் இல்ல. சும்மா இருங்க சார், சும்மா அதோட நிப்பாட்டுங்க சார். நீங்க அதோட இருங்க. அரசியல் கேமாடி நீங்க எங்க பாருங்க, உங்களுக்கு அதோட நீங்க எங்க பாருங்க, நீங்க யார நம்பி இல்லைன்றீங்க. அப்ப எடப்பாடி நீங்க பாஜக கல்வி விட்டுட்டு தனியா நிப்பீங்களா சார்? யார நம்பி இல்ல யாரு நம்பி? திமுக களத்துல இல்ல, நாங்க தான் விஜயை காப்பாத்தோம். யார் சொன்னா? நீங்க பண்ணுனது நீங்க தான். களத்துல நின்று என்ன பண்ணுங்க? மீண்டும் களத்துக்கு கொண்டுதான் நீங்க தான் வந்து பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்கு மட்டும் தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட். இப்ப நான் என்ன சொன்னேன்? கூட்டணி ஆதாயத்துக்கா விஜய் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல சொல்றேன். கூட்டணி ஆதாயத்துக்கு நாங்க ஏன் போய் கரூர்ல ஹெல்ப் பண்றோம்? நீ வான்னு டிமாண்ட் பண்ணுமே. நாங்கள் அந்த மாதிரி டிமாண்ட் திமுக மாதிரி கூட்டணி எப்பவுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்குற கட்சி கிடையாது. நாங்கள் எப்பவுமே நாங்கள் தனியாக நின்று பல முறை ஜெயிச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ண கட்சி. 2016 நாங்கள் தனியாச்சு நிற்காத. எம்ஜிஆர் எத்தனை முறை ஜெயிச்சிருக்கா தனியாண்டு? புரட்சி அம்மா ஜெயிச்சாங்க. 2014 நாங்கள் தனியாண்டு ஜெயிக்கலையா? இப்போ பார்லிமெண்ட்ல நாங்கள் பல முறை தனியாக நின்று தமிழ்நாட்டு அரசியல நாங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கோம் வெற்றி பெற்று. திமுக என்னைக்காவது தனியாக இருக்கா? சொல்லுங்க ஐயாவை. இருங்க, எலெக்ஷன்ல நீங்க தனியாடி ஜெயிச்சிருக்கீங்க. இருங்க சார், அந்த கூட்டணி வச்சு கொத்தடிமையா வாழ்ந்து பழக நீங்களுக்கு கூட்டணியை உடைக்கிற வேலையை பார்க்கல. ஒரு வேலை புரிஞ்சுக்கோங்க. ஆளுமை எம்ஜிஆர்ங்கிற ஒரு பெரிய ஆளுமை. அத எம்ஜிஆர் மறைஞ்சாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமை. அவங்க 2 பேரும் இல்லாத பின்னாடி, அவங்க 2 பேரும் மறைந்த பின்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணணும்? பெருந்தன்மை விஜய் பாவம், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. அதிமுக வரலாற்றுல நாங்க தனித்து நின்று பல தேர்தல்களை நாங்க வந்து நிரூபிச்சிருக்கோம். அதனால திமுக தனித்து நின்ற வரலாறே கிடையாது. அதனால நீங்க ஐயா, நீங்க வந்து ஒரு பெரிய மனுஷன். விஜய் என்ற இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் கத்துக்குட்டியா இருக்காரு. அதிமுக ஆலமரத்துல ஏறி அவர் சவாரி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அடையட்டுமே. ஏன் இந்த மாதிரி கெட்டலமா நினைக்கிறீங்க? விஜய் தனியா நிக்கிறான், வீணா போன அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நாங்க நினைக்கல ஐயா. நீங்க நல்லா கூட்டணிக்கு வந்தாலும் சரி, கூட்டாஞ்சோறு ஆக்குனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. விஜய் வந்தா அவரு வரலன்னு சொல்றாரு. விஜய் வந்தா விஜய்க்கு லாபம். அதிமுக எந்த நட்டம் முடியாது. நாங்க ஒரு எலெக்ஷனா பாத்திருக்கோம். நாங்க பார்க்காத எலெக்ஷனா? நாங்க பார்க்காத தேர்தலா? நாங்க பார்க்காத கலப்பணியா?
அதிமுகவுடன் ஒன்றிணைந்தால் வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு உங்களுக்கு நான் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க. சொல்லிட்டேன். நாங்கள் விஜயை மட்டும் கூப்பிடல, திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி அதிமுக தான் அடுத்த இருக்கு. சப்ஜெக்ட் போமா. இன்றைக்கு பல தலைவர்கள் ரெக்கார்டு மாதிரி பேசிட்டே பல இருப்பாரு. தலைவர்கள் இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க, பல ஆமா, பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா, ஆமா. பல சமூக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எல்லாத்தையும் சொல்றாங்க? காசை கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. அதிமுக தலைமையில எடப்பாடி எலெக்ஷன் செஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும், வேற இன்னொரு அணி அமைச்சா யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது, அந்த தகுதி எடப்பாடியாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க மாத்தி மாத்தி நான் தனியா நிக்க போறேன், மூணாவது நிச்சய திமுகவுக்கு கெயின் கேட்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கனா அது நடக்கவே போறதில்ல. ஒரு காலத்துல மக்கள் நலக்கூடன்னு ஒன்று அமைச்சாங்கல்ல அம்மா பேரில், என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெற்றுச்சு. நீங்க அந்த மாதிரி இப்ப திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, ஸ்ட்ராட்டஜி எடுக்குது, எப்படியாவது இப்படி ஒரு போட்டு இந்த அரசுக்கு எதிர்ப்பான வாழ்க்கையெல்லாம் பிரிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரலாம்னு ஒரு கனவு வாங்குது. அது நடக்காது. விஜய் அது ஒத்துக்கிற மாட்டாரு, விஜயனுடைய தந்தை ஒத்துக்கிற மாட்டாரு. அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, எடப்பாடி எங்களுடைய பாதுகாவலர், எடப்பாடி எங்களுக்கு ஒரு தந்தை போன்ற ஒரு அரசியல் சொல்லிட்டு. ஆனா அதனால விஜய் அவர்களுடைய மானங்கெட்ட பசங்கம்மா, மானங்கெட்டு போய் நேத்திக்கு தான் வந்தாலும் கூட்டணியும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு பரசாட்டிட்டு போயிட்டாரு. அத்தனை பிரஸையும் கூப்பிட்டு இன்னைக்கு அத்தனை நியூஸ் பேப்பர்லயும் அத்தனை டிவிலையும் சொல்லிட்டு உக்காந்துருக்கான். இவர் என்னத்த பேசுறாரு பாரு. அவங்க கட்சியில அவங்களுக்கு இருக்கா இருந்தா அப்படி பேசுவாரு. இல்லாத திமுக யார் சொன்னா? வாக்குறுதியே நிறைவேற்றா திமுக. ஆமா. 520 அரசியல் இதெல்லாம் சாதாரண அது அரசியல், அதுக்கு அப்படி அவசரத்தனமா பேசுறது. வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆமா. 50 வாக்கு நிறுத்தாம ஏன் நிறைவேற்றாம எதை பேசிட்டு இருக்கல எங்கயா போறீங்க? உங்கள்ட்ட பொய்யா ஆமா, பேசுறது. உங்களை பொய்யா. நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஆமா, ஆமா. எங்களுக்கு போய் மான வைக்காம பேசுறீங்க. ஆமா ஆமா நீ மான அடுத்த கேள்வி வைக்காம கேளு. தமிழ்நாட்டு மக்களை போய் ஆமா சந்திச்சுக்கிட்டு ஆமா இப்போ இன்னொரு விஷயம் பரவலா பேசக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது நிர்வாகத்துறை, அதுக்கப்புறம் இந்த குடிநீர் வழங்கல் துறையில வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2538 காலி பணியிடங்கள் இருக்கு. அதுல வந்து 1,00,000 மாணவர்கள்கிட்ட வந்து விண்ணப்பிச்சு இருந்திருக்காங்க. ஆனா இந்த வேலை கிடைக்கணும்னா ஒரு 35 லட்சம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணி இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இடி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது உண்மையான குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இது விஷயமா ஏற்கனவே அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சார்பாக வந்து ரெய்டு நடந்து அதற்கு தகுந்த ஆவணங்கள்லாம் வந்து இடியினுடைய அந்த அமலாக்கத்தினுடைய கைவசம் சிக்கி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு செய்தி கடந்த 4 வாரமாக வந்து பத்திரிகையில் பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு, டிபேட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால் திமுகவினுடைய முதன்மை செயலாக இருக்கிறவர், முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு வளகரமாக இருக்கிறவர், குறிப்பாக அது சவுத்தாக இருக்கட்டும் டெல்டா மண்டலமாக இருக்கட்டும், அங்கே வந்து திமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவராக திரு கே நேரு இருக்கார். அவர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் இந்த வேலையை செஞ்சுருக்காருங்கும் பொழுது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க இதனுடைய கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கும் பங்கு இருக்காங்கன்னு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்து வலுத்துருச்சு. அதனால் முழு விசாரணை இடி கையில் இருக்குது. அப்படி இடி முழு விசாரணை செய்யும்போது உண்மை வெளிவரும். அதனால் வந்து இதில் முதலமைச்சர் குடும்பத்துக்கு இன்வால்வ் இருக்கிற மாதிரி எல்லா மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதில் முழு விசாரணை நடைபெற்றோம் நாங்கள் கருத்து சொல்கிறோம். சார், இதுல முதல்வர் குடும்பத்திற்கும் வந்து பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஊழலே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஊழல் சார், அப்ப எப்படி சார் அமலாக்கத்துறை வந்து ஆமா, இது ஒரு அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிடுவாங்க? யாருடைய கையாளு, யாருடைய எடுபடி? ஒன்றிய அரசுடைய எடுபடி. நாங்க அவனுக்கு எதிராக இருக்கோம், அவன் எங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பான். ஆகையினால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. நாங்க தப்பு பண்ணியிருந்தா யார் தப்பு பண்ணாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். அதுல வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தப்பு செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். ஆனா நாங்க தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு நம்பிக்கை 100க்கு 100 இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இடி சொல்றது எல்லாம் இடியட்டுத்தனம், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஊழலே பண்ணல. நாங்க ஊழலுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறாங்க. அதுல விஜய் அவர்களும் கூப்பிட்டுருக்காங்க, சீமான் அவர்களும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க ஏதோ அங்க போகாத மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ அதிமுகவும் இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்குமா இல்லை கலந்துக்காதா? இல்லைம்மா, நாங்கள் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டோம். நாங்கள் வந்து அந்த தீவிர வாக்காளர் திருத்தம் இந்தியா ஃபுல்லாக நடைபெறப்போகுது 12 மாநிலங்களில், அதில் தமிழ்நாடு ஒன்று. அதை நாங்கள் ஆதரிச்சிட்டோம். இந்த திருத்தம் தேவை. இது ஏன் தேவைன்னா, கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு வரும் தமிழ்நாட்டில், அதாவது நார்மலாக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஜனவரி 1ஆம் தேதி வந்து வாக்காளர் வரைவு பட்டியல் வரும். அப்போ ஒவ்வொரு வாக்காளர் முகம் போட்டு அதை வந்து நம்ம திருத்தல், நீக்கல், இறப்பு, ஷிஃப்டடு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணி வாக்காளர் திருத்தப்பட்டியல் வரும். இது வந்து வருஷம் நடைமுறைக்கு பண்ணுறது. ஆனால் ஒட்டுமொத்த வாக்காளரை வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணி அதிகாரிகள் வந்து முகாம் இல்லாமல் டைரெக்டாக
3 முறை போவாங்க. இது தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 23வது வருஷமாக நடக்கலை. அதனால் தான் அது வந்து ஆல்ரெடி நான் எங்களுடைய இந்த தியாகராயனுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டிநகர் சத்யா அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய டிநகர் தொகுதியில் 13,000 போலி வாக்காளர்கள் வந்து திமுகவால் சேர்க்கப்பட்டு கடந்த தேர்தலில் வெறும் 134 ஓட்டு அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அந்த 13,000 போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடினார். உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய உத்தரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக மரியாதைக்குரிய தியாகராயனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் டிஆர் சத்யா அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது. என்ன தீர்ப்பு வழங்குச்சு? இதையெல்லாம் மறு ஆய்வு பண்ணணும், இந்த 13,000 போலி வாக்காளர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உத்தரவை போட்டுச்சு. இந்த உத்தரவில் எலெக்ஷன் கமிஷனும் பார்ட்டி. இந்த உத்தரவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு அந்த 12 மாநிலங்களையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. அதனால் முழுக்க அதிமுக வழக்கு போட்டு தான் வந்து இந்த தீவிர திருத்தல், இந்த வாக்காளர் திருத்தம் வந்திருக்கு. அதனால் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். அதனால் திமுக இந்த போலி வாக்காளர்களை காப்பாற்றி மீண்டும் அந்த 13,000 பேரை இந்த மாதிரி களத்தில் குளத்தூரில் 9,000 ஓட்டு போலி வாக்காளர் இருக்குது, ஆர்கே நகரில் 5,000 ஓட்டு இருக்குது, 1000 விளக்கில் 8,000 ஓட்டு போலி வாக்காளர் இருக்குது, அண்ணா நகரில் 12,000 ஓட்டு போலி வாக்காளர் இருக்குது, விருகம்பாக்கத்தில் 8,000 ஓட்டு வாக்காளர் இருக்குது. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை திமுக போலியாக சேர்த்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அவங்கள வாக்குப்பதிவு செஞ்சு அதிகாரிகள் துணையோடையும் 5 மணிக்கு மேலே அதிகாரிகள் துணையோடையும் அந்த வாக்குகளை பதிவு செஞ்சு தொடர்ந்து ஒரு போலியான வெற்றியை பெறுது. அதனால இந்த அதி தீவிர வாக்காளர் திருத்தம் கண்டிப்பாக தேவை, இந்த சார் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம். அதனால திமுக கூட்டுக்கிட்ட அனைத்து கட்சி தோட்டத்துக்கு அண்ணா திமுக பங்கேற்காது. அப்போ இவங்களே வந்து இந்த மாதிரி போலி வாக்காளர்களை தயார் பண்ணி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்க ஆதரவு தெரிவிக்கிறது சந்தேகம் எழுமலையா? யாரு போலி வாக்காளரா? அவங்க ஆதரவு தெரிவிக்கலையே. இல்லம்மா, அதுக்காக தான் இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை. 12 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி வந்து வாக்காளர் வீடு வீடாக போய் ஆய்வு பண்ணி 3 முறை ஆய்வு பண்ணி அந்த வாக்காளர் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்கள மொத்தமாக ஓட்டர் லிஸ்ட்டை விட்டு டெலிட் பண்ணோம். இது ஒவ்வொரு 15 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். தமிழ்நாட்டில் 23 வருஷமும் நடக்கலை. ஏன் இதை எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு ஃபுல்லாக 1 கோடி போலி வாக்காளர் இருக்காங்க. இப்போ அவங்களை எடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா எடுக்கும். அப்ப இந்த அதி தீவிர வாக்காளர் திருத்தம் தேவையா இல்லையா? ஏன் உங்களுக்கு வந்து மடியில கனம்லாம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் கவான்னு கத்துறீங்க? ஏன் அனைத்து கட்சி கூடத்தை கூட்டுறீங்க? இவனுங்க லூசு பயிலுவா, இந்த எதிர்கட்சி பூரா லூசுத்தனமா தான் பேசுவான். 1.5 கோடி பேர் வடக்கத்திய இங்க வந்திருக்கான், வடக்கத்திய பூரா சேர்க்க போறான். ஏன்னா இவங்க அவங்களோட கூட்டணியில இருக்காங்கல்ல, அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அதை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஏன்னா வடக்கத்தியனை பூரா சேர்த்துட்டாக்க இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸியா போகும்ல. நாசமா போயிருவீங்க. வடக்கத்தியான இங்க சேர்த்தாச்சு, நீங்க நாசமா போயிருவீங்க. சும்மா இருங்க. 1956க்கு முன்னாடி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ஆந்திராவுக்கும் ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைநகர் மதராஸ் மாநிலம் தான். அப்ப தெலுங்கரும் ஒண்ணுதான், கன்னடமும் ஒண்ணுதான், மலையாளி ஒண்ணுதான், தமிழரும் ஒண்ணுதான். இப்படி பிரிவினைவாத இந்திய நாட்டில இருந்து பிரிவினை பேச ஒரு தலைவரை நீங்க என்ன கட்சி நடத்தீங்க? இப்ப வடக்கத்தியம் அதுல சேர்க்கணுங்க. அப்ப அவனுக்கு டபுள் ஓட்டு. அவன் நாட்டிலயும் அங்க போய் ஓட்டு போடுவான், பீகார்லயும் போடுவான், ராஜஸ்தான்லயும் போடுவான், ஊபியில போடுவான், மத்திய பிரதேசத்திலயும் போடுவான். இங்க என்னத்துக்கு இப்ப 1.5 கோடி வடக்கத்தியம் இங்க போட்டு வச்சிருக்கேன். நாங்க மதுரையில போட்டோன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் போது நான் மதுரையிலயும் போட முடியும், சென்னையிலும் போட முடியுமா? அதுதான் இங்கு வைக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் என்ன இருக்கு? அதாவது இப்போ விவசாயத்தை பத்தி எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கட்டும், முதல்வரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சீக்கிரமா அது ஃபர்ஸ்ட் தான் நாங்க வந்து பார்க்கல, அதுக்கப்புறம் விரைந்து எல்லா நெல்முட்டைகளும் பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தி வச்சுட்டோம், பொய்யா இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. நான் இந்த குக்கு செய்தி வாழ்க மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஆய்வு பண்ணுறாரு, மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாரு. அங்கே நலத்திட்டம் கொடுக்கறது ஒரு 50 கோடினா இவருடைய அந்த டூர் ப்ரோக்ராமுக்கு பந்தல் போடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் செலவு 30 கோடி ஆகுது. தயவு செய்து அதை வந்து காணொலி வாயிலாகவே பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவே பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10 கோடி செலவு பண்ணி ஒரு ஷெட் அமைச்சாலே, அந்த கொள்முதல் நிலையை அமைச்சாலே
அங்கே வந்து பல விவசாயிகள் கண்ணீர் விட மாட்டாங்க. இன்றைக்கி ரோட்டில் நெல் கிடக்காது, ரோட்டில் பயிர் முளைக்காது. அங்கங்கே திறந்த வெளில நெல்லை கொட்டி கண்ணீரும் கம்பளையுமா அந்த விவசாயியோட கண்ணீர் வந்து இந்த ஆட்சி சும்மா விடாது. அதனால இவர் பேசுறாரு. எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போது இருங்க, முதலமைச்சர் போகும்போது அவ்வளவு வாழ மாறு. சும்மா இருமியா? என்ன பேச அறிவு கட்டணமா பேசக்கூடாது. ஒரு வழக்கறிஞரா பேசுங்க. ஒரு வழக்கறிஞர் நீங்க எங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க வழக்கறிஞர். தப்பு தப்பா பேசாதீங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. ஏன் 10 வருஷம் நீங்க புடுங்கல? 10 வருஷமா நீங்க புடுங்கி இருக்கீங்களா? நாங்க 4.5 வருஷம் புடுங்கிறது இருக்கட்டும், நீங்க 10 வருஷமா ஏன் புடுங்கல? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இது அயோக்கியத்தனத்தினுடைய முதல் படிமா. இவங்க 10 வருஷமா எல்லாமே 12 பேரை சுட்டப்பா கூட நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முதலமைச்சர் ஆட்சியில இவர் என்னவோ பேசுறாரு பாருங்க. என்ன சப்ஜெக்ட் மாத்திரம் சும்மா இருங்க. விவசாயம் நாங்க பாத்துக்குவோம். நாங்க முதலமைச்சர், எங்க முதலமைச்சர் போறாரு, எங்க விவசாயத்துறை அமைச்சர் போறாங்க, நாங்க பாத்துக்குவோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க முதல கண்ணீர் வடிக்கிற வேலையை விட்டுடுங்க. அடுத்த பேசுவாங்க. ஆமா, மக்களா நீங்க கலட்டுறீங்க. சும்மா இருங்க சார். நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு பொய்ய தவிர உண்மையே பேச தெரியாது. வழக்காடுறதே பொய்ய சொல்லி தானே வழக்காடுறீங்க. ஏதாவது உண்மையை சொல்லி வழக்காடி இருக்கீங்களா நீதிமன்றத்துல? பொய்யா பேசுவீங்க. எங்கேயும் வந்து உட்காந்து பொய்யா பேசுவீங்க. ஒட்டுமொத்த வக்கீலை சொல்லி நீங்க மாட்டிக்காதீங்க. ஒட்டுமொத்த வக்கீல் தான் பொய் தான். பொய்யூரதான் ஜாஸ்தி. வழக்கறிஞர்னு எடுத்துக்கிட்டோம்னா 80% வழக்கறிஞர் பொய் தான் பேசுறீங்க. பொய்யான தகவல் கொடுத்தா வக்கீல சொல்லுவாரு, நீங்க கரெக்டான தகவல் கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல. நீங்க உங்களை பொறுத்த மட்டிலும் நீங்க பேசுறதுதான் சரின்றது தவறு. உங்களுடைய கருத்து என்ன? உங்க முதலமைச்சர் என்ன சார் பண்ணாரு? அந்த 12 பேரை சுட்டு கொண்ட போது 12 பேர் சில வச்சாரா? 12 பேர் குடும்பத்துக்கு நன்கொடை கொடுத்தாரா? என்ன பண்ணாங்க? ஏங்க சுட்டு கொண்டு செத்து போயிட்டான். உங்க காவல்துறை ஆட்சியில என்ன பேசுறீங்க? வேற மாத்துமா? இவருக்கு அவங்கள சொன்னாலே அவருக்கு அப்படியே பூத்துக்கிறோம். நம்ம பேச விடாம பண்ணுவாரு. பாருங்க, பொய் பேசாதீங்க. அவன் மனு கொடுக்க போனவனுங்களை போய் தீக்கரகை ஆக்க போனான்னு சொன்னாக்க அப்ப மக்களை வந்து இவர் என்ன சித்தரிக்கிறாரு? மக்களை வந்து இவர் தேச துரோகி பயங்கரவாதின்னு அறிவிக்கிறாரு. சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி வைத்தறிச்சல காப்பாதீங்க. பாவம் அந்த மக்கள், தூத்துக்குடி மக்கள் எதுக்கு அவங்கள செருப்பால அடிச்ச மாதிரி அடிச்சு பண்றாங்க. ஆமா, இந்த கோவம்னு ஒருத்தருப்பா ஒரு பாடகரு, இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தருப்பா, அவங்களாம் எங்க இப்ப இந்த ஆட்சியில எவ்வளவு அணியா நடக்குது? எவனாலும் ஒரு பேட்டிக்கு வரானா? இவனெல்லாம் ஒத்துமொத்த நக்சல்வாதி கூட மக்கள் போகுதான் ஐயா சொல்றாரு. ஆமா, எங்க போனாங்க? எல்லாம் நீங்க தாங்க நக்சல். அங்க பாருங்க, 6 மணிக்கு சாயம் ஓடுது. இங்க பாருங்க, அதிமுக யாரு? அதிமுக தானங்க தொடங்கி வச்சுச்சு. யாரு தொடங்கினது? நீங்க சந்திரன் பொந்துலையும் நீங்க தான் பண்ணீங்க. பண்ணலையா? நீங்க பண்ணதாயா? உங்க கட்சியில இருந்து வந்தவன் தாயா அவன். உங்க இதுல பண்ண போய் தான் வந்தான். எல்லாமே உங்க ஆட்சி தான். எல்லாம் நீங்க தான். ஸ்கூலுக்கு முன்னாடி வைக்க சொன்னா ஒட்டு மொத்தமா நீங்க தான். திமுக பகுதி செயலாளர் ஆள போட்டு வைக்கிறாரு. இங்க பாருங்க, எல்லாமே ஒட்டு மொத்தமா நீங்க தான். ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவிடம் விழுந்துட்டாரு. ஸோ இதை வச்சு பாஜக வந்து தமிழகத்துல காலடி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கனவு ஒருபோதும் பலிக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின். நாங்களும் அதை தான் சொல்றோம். அதாவதுங்க, பாஜகலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து அவங்க 1.5 கோடி என்ன பேசுறீங்க? 1.5 கோடி காரணம் ஓட்டு சேர்த்துட்டாங்க. இந்த தேர்தல்ல உங்களோட கூட்டணி வச்சானா அடுத்த தேர்தல்ல என்ன பண்ணுவான்? போய் வந்து தெரியல. சும்மா இருங்க. 1980 போய் இந்திரா காந்தி கால தெரியல. ஆமா, நாங்க கால்ல விழுந்த இவர் தான் படம் பிடிச்சு பார்த்தாரு. இருங்க, சும்மா இருந்து தமிழ்நாட்டை இங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை முடிக்கவும் தெரியல. தமிழ்நாட்டு மக்களுடைய அக்கறை எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒட்டுமொத்த வந்து இந்திக்காரனை ஃபுல்லாக இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா போட்டுட்டு ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் தன் வீட்டு அடிமையாக வேலைக்காரனாக வச்சுட்டு ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் இந்திய தமிழ்நாட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ண விட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையாக வடக்கன்ஸ் இங்கே வர்றாங்க, தமிழ்நாடு இல்லாமல் போயிடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற போலி கதையை பேசுவாங்க. நாங்கள் கேட்கணும். என்ன சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா, அவர் பொய்யா பேசுறாருமா. அவர் பேசுற பொய்க்கு நான் பதில் சொல்றேன். அவரை மாதிரி ஒரு வழக்கறிஞர் அதை பேசுறது நியாயமா? 12 பேரை சுட்டு கொண்டு விட்டு இப்ப டிவியில பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அதை போய் அந்த குடும்பத்துக்கு கூட ஒரு துக்கம் விசாரிக்க போகல. இன்னைக்கு இவரு வந்து ப்ரமோஷன்
சும்மா இருங்க சார் நீங்க அது பாருங்க இப்ப வருவீங்க இப்போ கூட பாருங்க. நிறைய கேள்விகள் எழும்புது. 40 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கரூர் உடனே போன மினிஸ்டரும் முதல்வர் அவர்களும் இப்போ வந்து 400 நாமக்கல்ல 400 மாணவிகள் வந்து ரொம்பவே சீரியஸான நிலையில இருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னா? சீரியஸ் யார் சொன்னா? சார் செய்திகள் சீரியஸ் எல்லாம் ஒரு மசுரம் இல்ல. வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடல்நல சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். சீரியஸ் எல்லாம் ஏன் நீங்களா பாவம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன? ஒரு வார்த்தை கூட பேசல. அதெல்லாம் ஒரு வார்த்தை பேசல. நீ கண்டையா? எல்லாமே வாங்க டாக்டர்ஸ் எல்லாம் முடிக்க விட்டு எல்லாமே இப்ப முடிக்க விட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு சரியா? அதனால அதை பத்தி எல்லாம் சிபிஐ போயிடுச்சு, சிபிஐ பாத்துக்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 59,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.